அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் எனக்கு மோகன ரம்யாங்கிறவங்க என்னோட ஜுடிஷியரியில் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், மை மென்டார், மை வெல்விஷர். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, மணி ஏதோ மீரான்னு யாரோ ஒரு அம்மாவா அவங்கள பற்றி உனக்கு அதுதான் அவங்க பேச முடியுமான்னு கேட்டாங்க அப்படின்னாங்க. ஷாக் ஆகிட்டேன். அதனால அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டேன். அப்போதான் எனக்கு அதான் ஒன்றுமே தெரியாத ஒரு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அந்த பாப்பா அவங்கள்ட்ட பேசிக்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு மேடம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு மீராவை அறிமுகப்படுத்தினது யாருன்னா என்னோட தம்பி கம்பெனர் பிரபா சேரவஞ்சின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்காப்புல, நிறையா எழுதுவாப்புல. அப்புறம் பாக்கிய காலங்கள் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்க ஸ்ரீனியும் எனக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே எனக்கு தம்பிங்க. அவங்க 2 பேரும் ஒரு நாள் பிரபா எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா கபர்னு ஒரு புக் படித்தேன், அந்த கேரக்டர் வந்து ஜட்ஜுக்கா, கண்டிப்பாக அக்கா நீங்கள் படிக்கணும் அப்படின்னா. ஏன்னாக்கா ஜட்ஜுங்கிறதுனால எனக்கு படிக்க சொல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா நீங்கள் படிங்க, அந்த ப்ராஸ்பெக்ட் வந்து அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் உடனே வந்து அந்த புக் வந்து நீ அனுப்புன்னு சொன்னேன். அப்புறம் நான் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஸ்ரீனி கூப்பிடும்போது, தம்பி ஒரு புக் ஒன்று இருக்காமா உன்ட்ட இருக்கான்னு சொன்னேன். அதுக்கு என்ன இருக்குது, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, நான் உங்களோட அந்த பக்தின்னு மறந்தே ஒரு புக் இருக்குது, நான் கவர் பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் அந்த புக்கு படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேஎம்சிஹெச்சில் அவங்க குழந்தை அட்மிட் ஆகிருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு அந்த புக்கை வந்து கொடுத்துருந்தாங்க போட்டிருந்தோம். அவங்க ஃப்ரெண்டு என்ன புக்குன்னா அந்த வரைக்கும் மறந்தேனும் கபரும் யூதாசன் வச்சு எழுதி கொடுத்துட்டாங்க. காலையில் எனக்கு அந்த புக்கு ஒரு 11 மணிக்கு வந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் அந்த ரூம் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன் வேலை கொடுத்துருந்தாங்க. காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள அந்த 3 புக்கு படிச்சு முடிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, நான் ஏன் அந்த புக்கை படிச்சு முடிக்கும் பொழுது எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எல்லா பெண்ணுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கான இது வந்து அந்த புத்தகத்துல நான் பார்த்தேன். மற்ற புக்ஸ் படிக்கல, கண்டிப்பா நான் படிச்சேன். என்னன்னா, இந்த மகளிர் தினத்துல மீராவை அறிமுகப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாதது. என்னன்னா, நான் நேற்று கூட பேசினேன், ஜெண்டர் ரோல்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசணும். ஆண் பெண் இல்லை ஜெண்டர் இதை பற்றியெல்லாம் வித்தியாசம் வந்து நிறைய பேர்த்துக்கெல்லாம் நம்ம இன்னும் இலக்கியம் சார்ந்து இருக்கிறவங்க இல்லை நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்களே அதில் வந்து நிறைய நம்ம முரண்பாடாக இருக்கிறோம். இங்கே இருக்கிற யாருமே வந்து பொது மனிதர்கள் இல்லை. அதனால நான் இதை பேசுறதுக்கு சரியான தகவல் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் இலக்கியம் படிக்கிறவங்க, இலக்கிய ஆர்வலர்கள், நிறைய புத்தகம் படிக்கிறவங்க. அதனால நான் சொல்றேன், இப்போ ஆண் பெண் அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஒரு ஜெண்டர் ரோல்ஸ் வந்து இந்த சமுதாயம் தான் கொடுக்குது நமக்கு. ஒரு பிறந்ததுலேருந்தே ஒரு பெண் என்ன செய்யணும்னு சமுதாயம் சொல்லிட்டு, ஆண் என்ன செய்யணும்னு சொல்லி சமுதாயம் சொல்லிடுது. அப்படியான அந்த ஸ்டீரியோ டைப்பிங்லேயே தான் நம்ம வளரும். இப்போ மீரா மாதிரியான எழுத்தாளர்கள், அந்த வாவான்னு ஒரு கேரக்டரு ஒரு நீதிபதி கூட என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நீதிபதிக்கு ஃபீலிங்ஸ் இருக்குமா, லவ் வருமா வராதா, நீதிபதி என்ன பண்ணணும் நீதிபதினா என்னன்னு யோசிச்சு வச்சிருக்கோம் ஒரு சமுதாயம். நீதிபதினா அவங்க சிரிக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து நட்போட்டார்கள் இருக்காது, வயசானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயை வந்து இருக்குது. நீங்க எல்லாருமே நீங்களும் நீதிபதினா அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தேன் 2018. அப்போ நாங்கள் சினிமாவுக்கு போயிருந்தோம். எங்கள் பையனை வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு கூப்பிட்டு போனோம்னு சொல்லி மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு ஜாயின் பண்ணி ஒரு 15 நாளில் அந்த படத்துக்கு போகிறோம். நயன்தாரா நடிச்ச படத்துக்கு போகிறோம். அப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் அம்மா, எங்கள் பையன் போகிறோம். அப்போ அங்கே ஒரு கிளைண்ட்டு பார்த்துருக்காப்ல, அவரும் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்ல. வந்து சார் நாளைக்கு என்ன தீர்ப்பு வந்துருங்க முடிச்சுட்டு அப்படின்னு. தெரிஞ்சீங்களா தெரியல, ஏன் என்ன திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை ஜட்ஜம்மா படத்துக்கு வந்திருக்கிறாங்க, படத்துக்கு வரலாமா அவங்க தெரியலையே, நான் தீர்ப்பு சொல்லுவாங்களா இல்லையா சார், எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் காலையில் அவங்க வந்து நான் இனிமே ரொம்ப பார் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக தான் இருப்பான். என் கோர்ட்டுக்கு வரும்போது ப்ளசண்ட்டாக தான் வருவான். அவர் என்ன கேட்டார், ஆமாம் படம் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டார். காலையெல்லாம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார், நீங்கள் வந்தீங்கன்னு கேட்கலாம். இல்லைம்மா அந்த கட்டு நம்பர் கூட எனக்கு மறக்கல, அந்த 42/13 கிளைண்ட் வந்தார், நீதிபதி தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு கேட்டாங்க.
அதனால எனக்கு வந்து கேட்டோமா அப்படின்னு காமெடியாக சொன்னார். எனக்கு என்ன யோசிக்கணும்னா, ஒரு பெண் என்ன பண்ணணும், அந்த சமுதாயம் தான் தீர்மானிக்குது. ஒரு ஜட்ஜாக இருக்கிறோம், நான் வந்து ஒரு நீதிபதியாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஸர், ஒரு அடையாளமா. இப்போ ஆண் வந்து டாக்டராக இருந்தாலும் சரி, என்ஜினியராக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, சமுதாயம் அடையாளப்படுத்துறதுலாம். ஆனால் பெண் வழக்கறிஞராக இருந்தா, நீதிபதியா இருந்தா, மருத்துவராக இருந்தா, இலக்கியவாதியா இருந்தா, அவங்களோட ரோல் என்னன்னு சமுதாயம் தான் தீர்மானிக்குது. அப்ப நான் இதை வந்து நீங்க அது எவ்வளவு தூரம் ஏற்றுப்பீங்கன்னு தெரியல, அது ஏற்றுதான் ஆகும். இப்போ ஒரு ஆண் வழக்கறிஞர் வந்து ஒரு ஆண் வழக்கறிஞரோ ஒரு ஆண் கவிஞரோ இந்த சமுதாயத்துல மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு பெண் இலக்கியவாதியோ ஒரு பெண் கவிஞரோ ஒரு பெண் மருத்துவரோ இல்ல பெண் நீதிபதியாவே இருக்கட்டும்னா இந்த சமுதாயத்துல மிங்கிள் ஆகிறதுக்கு எனக்கான சில பேரியர்ஸ் இருக்குது. அது என்னன்னா, சமுதாயத்துல கொடுக்கக்கூடிய ஐடென்டிட்டி, சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய லேபிளிங். இது வந்து நம்மளாம் வந்து இந்த இலக்கிய கூட்டங்களை வந்து நீங்க எல்லாம் உணர்ந்துக்கணும். அது வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இலக்கிய கூட்டம் நீங்க நடத்துறது, ஒரு ஆண் நடத்துறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு பெண் இலக்கிய கூட்டத்தை ஒரு நடத்துறாங்கன்னா அதுக்கான பார்வை அவங்க மேல இருக்க ஒரு ஏறி ஆகுது அப்படின்னா அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும். அவங்க வந்து நிறைய பேர் பார்க்கணும் போது அவங்களோட சிக்கல்கள் இருக்குது. என்னன்னா நிறைய பெண்கள் வந்து லேபிளிங்க்கு ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம வந்து லேபிளிங் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு வந்து என்ன வந்து எப்பவுமே செலுத்தின புத்தகங்கள் வந்து ரஷ்யன் இலக்கியங்கள் தான். ஆப்வியஸா தஸ்தாவஸ்கி அண்ட் டால்ஸ்டாய் தான். எங்கேயுமே நான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி மனிதர்களே கொண்டாடணும், சக மனிதனுடைய விருப்பத்தை தாண்டி ஒரு மனிதனை நேசிக்கணும் அப்படின்னு சொன்ன ரஷ்ய இலக்கியம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவேன், எனக்கு வந்து பெண் சமுதாயத்தின் மீதான பெண் விடுதலை மீதான சரியான புரிதலை கொடுத்த புத்தகம் என்னன்னா சிமோனோட ஆட்சியும் மாயா ஏஞ்சலும் தான். இது நிறைய பேர் படிச்சிருக்கீங்கன்னா தெரியல. அடிச்சியோட எல்லா புக்கும் நான் படிச்சிட்டேன். மாயா ஏஞ்சலோட ஒரு புக்கு மட்டும் படித்தேன். அவங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க கிடைக்கும்போது ஆல் தி சில்ட்ரன் நீட் டிராவலிங் ஷூஸ் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் செஞ்சுட்டு அப்படின்னா அவங்களோட அத்தனை புக்கு அந்த சீரீஸ் ஆஃப் புக்கு படிக்கிறதுக்குள்ள அது ஒரு ஆட்டோபயோகிராஃபி. எனக்கு இருந்த ஆர்வம் அமேசான்ல 4 நாள் 5 நாள் ஆர்டர் கூட எனக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா 4 days 5 days காமிச்சிச்சு புக்கு. எனக்கு அந்த அளவுக்கு புரியவே இல்லை. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் விக்கிங் பாத்தம்ஸ்ல இருக்கான்னு கேட்டேன். விக்கிங் பாத்தம்ஸ்ல இல்லை அப்படின்னா பெங்களூர் விக்கிங் பாத்தம்ஸ்ல ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னாலும் ஒரு 4 days அந்த புக் அடிச்சு அதுக்குள்ளேயே எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி மன உளைச்சல் இந்த புத்தகம் படிக்கலாம் பார்க்கலாம். ஆனால் அந்த 2 புத்தகங்களை படிச்சு பார்த்தா அடிச்சியோட ஒரு புதுசும் அவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுதோ இல்லை மாயா ஏஞ்சலோட ஸ்டில் லை ரைஸ்னு ஒரு அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது வந்து என்னன்னா சமுதாயத்துக்கு சரியான பார்வை நமக்கு எது தெரிவிக்கிறது என்ன நம்மளே இருப்போம். ஆணாதிக்கு வந்து ஆணுக்கு மட்டும் இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு ஜட்ஜு, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் உட்காந்துருக்கேன். எனக்கு இவங்க மேடம் மாதிரி குணா மாதிரி நேற்று பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வராது பாதங்களோட வராது ஒரு சப்போர்ட்டிவ் தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி அவங்க இலக்கிய கூட்டங்கள் இருக்கிற பெண்களை லேபிளிங் பண்ற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கவிஞர்களை லேபிளிங் பண்றவங்க பார்த்துருக்கேன். இப்போ கவிஞரே இந்த மாதிரி நேற்று அழகா சொல்லும்போது கவிஞரே வந்து கவிஞர் தான், பெண் கவிஞர் கிடையாது அப்படிங்கிறது. பெண் கவிஞர் கிடையாது. அதே மாதிரி அவங்கள வந்து அவங்கள வந்து உலகம் வந்து பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். பெண் கவிஞர்களை பார்க்கறது இப்போ நிறைய பேர் பாருங்க, மாலதி பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, சுனிதராணி விமர்சனம் பண்ணுவாங்க, பெண் உடலை பற்றி பேசுறாங்க, குட்டிராணியை விமர்சனம் பண்ணுவாங்க, குட்டிரேவதியை விமர்சனம் பண்ணுவாங்க. இப்படி வந்து ஆண் கவிஞர்களை விமர்சனம் பண்ண யாராச்சும் இலக்கியவாதி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா இவங்கெல்லாம் என்னன்னா கேள்வி பொருளாக்குவாங்க. என்ன அவங்க என்ன எழுதுறாங்க, உணர்வுதான் எழுதுறாங்க. அதே ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க மீராவோட புத்தகங்களை ஒன்று படிக்கும் பொழுது அவங்க சமுதாயத்தில் பெண் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ, சமுதாயத்தில் பெண் இப்போ பாவனா கேரக்டரை எடுத்துங்க, அவங்களோட மனக்குழப்பம் வந்து அவங்க ஒரு நீதிபதி அவங்க அந்த வந்து எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு அழுத்தியே வந்து இருக்கப்பட்டுச்சு. ஒரு டேரக்டமான ஃபீலிங், அவங்க வர்றது போகிறது, அவங்களோட மன உளைச்சலாக இருக்கட்டும், அதை வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக பதிவு பண்ணிப்பாங்க. அது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது வந்து சமுதாயம் தீர்மானித்து அதை தாண்டி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் பெண்கள் பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் பண்ண முடியாம மன உளைச்சல் ஆகுறாங்க. வந்து வன்முறைனாலே வந்து பிசிக்கல் அபியூஸ் நினைச்சிடலாம். அது மட்டும் வன்முறை கிடையாது. நீ என்னை லேபிள் பண்ணா வன்முறை. இப்போ ஒரு இடத்துல இந்த சிவாஜி கணேசனோட படத்துல இந்த பாடு பண்ணணும் அதை எடுத்து போறாங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு அந்த பெண் பாடுவாங்க. அதாவது நான் பேசுறது நான் தான் பேசணும்,
நீ ஏன் பேசுற, நம்ம யாருமே அதை அந்த அந்த பாட்டை ரசிக்கிறோம்னா அவர் வந்து என்ன பாடுவாரு, பாலும் பழமும் உனக்காக வேண்டும்பாங்க. அந்த பொண்ணு என்ன பாடுவாங்கன்னா, நான் காணும் உலகங்களையாவும் நீயாக வேண்டும்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தைகள் தெரியுது. வார்த்தைகள் எழுதுற கவிஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு. இவர் வந்து பாலும் பழம் உனக்கு தரேனா, நான் உலகம் நீயா இருக்கணும், நீ பேசுறதுனா நான் பேசணும் அப்படின்னு இல்லைங்களா. ஆனா நீரா வந்து அதெல்லாம் தவிர்த்திருப்பாங்க. அவங்களோட இந்த ராதிகாங்கிற கேரக்டர் எடுத்ததுமே பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் பிசிக்கல் அபியூசஸ் அன்காமன். அவங்க நிறைய பேர் வந்து அதை பற்றி புரியாது. பிசிக்கல் அபியூஸ் ஆஸ் வெல் அஸ் சைக்கலாஜிக்கல் அபியூஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு சைல்டு விக்டிம் அபியூஸ் பண்ணப்படுறாங்க, அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும். அவங்க அந்த வயசுல அப்பாவோட போறாங்க, அப்பாவோட இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்துல அவங்க தவிச்சு நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த பெண்ணோட மனநிலை என்னவா இருக்கும். அப்போ ஆண்கள் மேல அந்த பொண்ணுக்கு என்ன புரிதல் இருக்கும். இப்போ அவங்க மேல அதுக்கப்புறம் ஒரு 18 வயசுல வந்து ஒரு ஆண் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன இருக்குது. நிறைய பேர் பாடி ஷேமிங் கூட போயிடும். நிறைய பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, சில இதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாதது மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த மூலம் இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பாதிக்கப்படக்கூடிய பெண் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது வந்து சமுதாயம் சார்ந்தது கிடையாது. சமுதாயத்துக்கு அது தவறான புரிதலா இருக்கலாம், மனநிலை சார்ந்தது. இப்போ சூசைட் பண்றவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கு வந்து சூசைட் நம்ம வந்து எல்லாம் சொல்லுவாங்க, இந்து மதத்துல எல்லா மதத்துலயும் சூசைட் இஸ் பேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சூசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இலக்கியவாதத்தில் இருக்கிற விவசாயமா இருக்கோம், மரணம் வந்து ஒரு உண்மையே கிடையாது, அதுக்கு மேல வாழ்க்கை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாரோட கருத்து. ஆனா சாகர ஒரு தற்கொலைக்கு தரப்படுகிற ஆணும் பெண்ணோ, இல்ல இந்த பாவனா மாதிரி கேரக்டரோ, ராதிகா மாதிரி கேரக்டரோ, இல்ல அந்த யுவதாசி நச்செய்தியில ஒரு பிரேமா மாதிரி கேரக்டர் டெசிஷன்ஸ் எப்படி இருப்பாங்க. திரும்ப நிலையில நான் ஒரு புறப்பட்ட வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டவங்களோட முடிவு என்னவா இருக்கும். சமுதாயம் சரி என்று சொல்வது போல் அவர்கள் முடிவு இருக்க வேண்டும் என்று நினைத்தால், நாம் இன்னும் பெண்களை சரியாக புரியவில்லை, சமுதாயத்தை சரியாக புரியவில்லை. நம்ம வந்து பெண் விடுதலை, பெண் முன்னேற்றத்துக்கு பேசுவதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மாயை, எவ்வளவு பெரிய நம்பது அப்படிங்கிறது தெரியும். வந்து ஒரு சூசைட் பண்றதுக்கு அந்த 4 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சூசைட் பண்றதுக்கு நான் யோசிப்பேன், ஏன் மரணம் வரைக்கும் ஒருத்தர் தள்ளப்படுறாங்க. சூசைட் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஒரு டைரி டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு அதாவது டைரி டிக்ளரேஷனா மரண வாக்குமூலம் ரெக்கார்ட் பண்ண அந்த பொண்ணு வந்து இறந்துச்சு. ரொம்ப எனக்கு வேதனையா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஆகி ஒரு 6 மந்த்துக்கு 1 இயர்க்குள்ள தான் அந்த டைரி டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணி இருந்தாங்க. ஏன்னா அது வந்து நான் வீட்டு வரைக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன் அது நம்ம யோசிச்சோம்னா, ஏன் இந்த தற்கொலை மாதிரி முடிவுக்கு அதிகபட்சம் பெண்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கடைசி நேரத்துல நம்மளை வந்து கொண்டாடுறதுக்கு ஆள் இல்லை, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்கு ஆளே இல்லை, சரி நான் பார்த்துக்கிறேன், நீ எடுத்த டெசிஷன் கரெக்டு தான், இல்லை நீ வெளியில வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ஆளே இருக்கிறது இல்லை. நம்ம டெய்லி நம்ம குழந்தை பார்க்குறோம், நிறைய கேசஸ் பார்க்குறோம், வர பெண்களை பார்க்குறோம், அவங்களுக்கெல்லாம் டெசிஷன் எடுக்கவே முடியறதில்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். ஒரு கேஸ்ல ஒரு பொண்ணு வந்து வராங்க, ஒரு 27 இயர்ஸ். அவங்களால ரொம்ப அந்த பையன் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து நான் காம்ப்ரமைஸ் ரெடி அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் தரேன் அந்த பையன் சொன்னா, இந்த பொண்ணு 12 லட்சம் ரூபாய் கேட்கும். 12 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா இந்த பொண்ணு 15 லட்சம் ரூபாய் கேட்கும். ரொம்ப அழகா இருக்கும். 2 பேரும் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன் செட்டில்மெண்ட்டே வரல அப்படின்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் ஏன் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு எனக்கு புரியல. காம்ப்ரமைஸே இந்த பொண்ணு ஒத்துக்கிறது. அப்புறம் காம்ப்ரமைஸ் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்க போடுங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் 2 மாசம் கழிச்சு போகும்போது காம்ப்ரமைஸ் பண்ணாரு. இல்லை எனக்குலாம் பத்தாது, எனக்கு 20 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கே புரியல. அப்புறம் நான் அந்த மாதிரி சேம்பரில் கூட்டி கேமரா பேசிட்டு போயிருந்தேன். நான் கேட்டேன், அந்த பொண்ணை மட்டும் கூப்பிட்டேன், இன்னமும் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு பயங்கரமா வெக்ஸ் ஆகி அழுக ஆரம்பிச்சிச்சு. சொல்லிச்சு, அம்மா நான் வந்து எங்க அப்பா அம்மா எனக்கு எங்க அண்ணன் நான் ஒரே பொண்ணு, என்னை ரொம்ப செல்லமா வளர்த்துனாங்க. எங்க வீட்டில் இருக்கு, எங்க மேரேஜ் அன்னைக்கு தான் எனக்கே தெரியும் அப்படின்றது. கல்யாணம் பண்ணி அவருக்கு 2 குழந்தை இருக்கு, அவர் பெங்களூர்ல இருக்காரு. என் வாழ்க்கையை நீ இவ்வளவு எடுத்துட்டீங்களா,
உன் லைஃப்பை நான் கெடுத்தே ஆவேன் அப்படிங்கிற கான்செப்டை நான் கேட்டேன். அது இல்லைம்மா, தாலியும் கட்டிட்டாரு, இதுக்காகவே நான் வாழணும். எங்கள் அப்பா வந்து எனக்கு குடும்ப கௌரவம் போயிடும், நான் கோர்ட்டு படியே முடிச்சதில்லை, நீ அவரை வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா வாழ்க்கை போயிடும் அப்படின்ட்டாங்க. என்னை மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் நல்லா இருக்காரு, எங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாரு, என்னை சுற்றி எங்கள் அண்ணன் தம்பியை கஷ்டப்படுறாங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மாக்காகவாவது நான் அவரோட இருந்தே ஆகணும், அதுக்கு நான் அவங்க விடக்கூடாது அப்படின்ச்சு. அப்புறம் நான் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா அம்மா வந்து வர சொன்னேன். நான் வந்து சொல்லிட்டு கேட்டேன், உங்கள் பொண்ணுக்கு 24 வயசு, அவன் கல்யாணம் ஆகி 2 குழந்தை எடுத்தான். 26 வயசுல உங்க கௌரவத்துக்காக இந்த பொண்ணுக்கு அழகுக்கு அறிவுக்கு திறமை இருக்குது, கல்யாணம் புனிதம் கிடையாது, புண்ணாக்கம் கிடையாது. நான் அந்த காமெடியா சொன்னேன், கல்யாணம் மேரேஜ் வந்து அச்சீவ்மெண்ட்டே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் வந்து மேரேஜ் வந்து அச்சீவ்மெண்ட் கிடையாது. நான் சொன்னேன், கல்யாணம் வந்து புனிதம் கிடையாது, புண்ணாக்கம் கிடையாது, உங்களுடைய கௌரவத்துக்காக உங்களுடைய மகளுடைய அழகு படிப்பு அறிவு அத்தனையும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எதை கௌரவமாக நினைக்கிறீங்க? உங்க பொண்ணு விவாதம் பண்ண கௌரவமா இல்லை வருமானம் பண்ணி வச்சா நீங்கள் கௌரவமாக நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க அம்மா ரொம்ப அழுதுட்டாங்க. அப்புறம் நான் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் அவரை டைவர்ஸ் கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி குழந்தை கூட பிறந்துச்சு. நான் தர்மபுரியிலேருந்து வரும்பொழுது குழந்தையோட எப்பவுமே நான் வந்து பார்த்துட்டு என்னை ஹாப்பியாக சொல்லிட்டு போவாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் ஏன் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, நம்மளுடைய எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து இப்போ மீரா வந்து எடுக்கிற டெசிஷன்ஸில் பயங்கரமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய அந்த 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 எழுத்து நடை கூட ஒரு முரண்பட்டதாக இருக்குன்னு நினைக்க மாட்டேன். முரண் இல்லை, பெண்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னா மீரா மாதிரி ஒரு ஆத்திரையோ, தஸ்தாவஸ்கி மாதிரி ஒரு ஆத்திரையோ, இல்லை டால்ஸ்டாய் மாதிரி ஒரு ஆத்திரையோ, இல்லை வந்து அவங்க வந்து மாயா ஏஞ்சிலோ அடிச்சியோ அவங்க படிச்சிருக்கணும் வாய்ப்பு இல்லை, படிச்சவங்க சொல்லணும். கேட்குறவங்க அதை வந்து நம்ம சமுதாயத்துக்கு அடுத்து நம்ம பெண் பிள்ளைகளை வந்து எந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது அவங்க நிலையிலிருந்து பார்க்கணும். மீரா இப்போ வந்து படிச்சா யூதாஸ் நற்செய்தி கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். யூதாஸ் யாரு? யோவான் இருக்காரு, யாக்கோபு இருக்காரு. யூதாஸ் யாரு? ஜீசஸை காட்டி கொடுத்தவர். அதுல என்ன நற்செய்தி? ஏன் அந்த முரண் அப்படின்னா, நம்மளுடைய முடிவு எடுக்கும் பொழுது, ஒரு பெண் சார்ந்து முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவு அந்த பெண்ணுக்கு சாதகமா இருக்க முடியும், சாதகமா இருக்கணும். பெண் மனநிலை வாழ்ந்தவருக்கு சாதகமா இருக்கணும். இப்ப இவங்கெல்லாம் பாருங்க, கல்யாணங்கிற கான்செப்டே உழைச்சிருப்பாங்க. நீங்க பார்த்தது கல்யாணங்கிற கான்செப்ட், லவ்ங்கிற கான்செப்ட், காமத்துல ஒரு காமம் பத்தி எல்லாம் எழுதும்போது அதுவே கல்யாணமே புனிதம் கிடையாது, புண்ணாக்கம் கிடையாதுங்கிறத ஏன் கான்செப்ட். அதாவது என்னன்னா, இரு மனம் இருந்து ஒன்றாக இருந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது கான்செப்ட். தாயே கட்டிட்டு வந்ததுக்காக அத்தனை அபியூஸ்லயும் ஒரு பொண்ணு கடந்து வரணுங்கிற கான்செப்டுக்கு இதுல வந்து புனிதத்தனை இருக்குது. இப்போ அவங்க இருக்கும்போதே பார்த்தா அந்த மரத்தின் மரத்தினால பார்த்தா என்ன நம்ம சொல்றோம், இப்போ காமமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அதை வந்து நம்மளே தேவையில்லாத புனிதத்தை வச்சுட்டு இல்லை அதை நடக்க முடியாம நிறைவேற்ற முடியாம அதுல கஷ்டப்படுற எத்தனையோ பெண்கள், அன்றாட கஷ்டப்படுற பெண்கள் நான் லைவா நான் வேற பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஒரு இது வந்து என்ன தப்பு, முரண்பட்ட, அதாவது இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, முரண்பட்டு யோசிக்கிறது அப்படிங்கிறது. முரண்பட்டு யோசிக்கிறது கிடையாது. உனக்கு என்ன தேவதேவனோட ஒரு வரி வரும், உனக்கு சந்தோஷம் தருவது எதுவோ அதுதான் உங்களுடைய சூரியன். நான் இன்னைக்கு வாழ்க்கை நம்ம வந்து ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்கு பின்னாடி போகலாம், ஏதோ ஒரு இசத்துக்கு பின்னாடி போகலாம். கம்யூனிசமா இருக்கலாம், மார்க்சிசமா இருக்கலாம், ஃபெமினிசமா இருக்கலாம், இல்லை ஹிந்துசமா இருக்கலாம், இந்துத்துவா இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டி இருக்கலாம். அது எல்லாம் வாழ்தல் கிடையாது. அந்த வாழ்தல் அவங்களுக்கானது. எந்த இசத்தை நோக்கி போனாலும் அந்த வாழ்தல் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஏராளம். எந்த இசத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம், ஹிந்துசம் கூட ஃபாலோ பண்ணலாம், ஹிந்து ஃபனாட்டிக்கா இருக்கலாம், கிறிஸ்டியன் ஃபனாட்டிக்கா இருக்கலாம், இல்லை முஸ்லீம் ஃபனாட்டிக்கா இருக்கலாம், இல்லை நம்மளோட இடதுசாரி சிந்தனையாளர்களா இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஆனால் இந்த விஷயம் காரணம் அவங்க சொல்றேன், நான் சொல்றேன், அது ஃபண்டமெண்டலிஸ்டுக்கும் லெப்டிஸ்டுக்கும் பெண் பத்தின புரிதல்ல எந்த மாற்றம் கிடையாது. நான் அடிச்சு எங்கனாலும் சொல்லுவேன். அது சொன்னா சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம வந்து இதை முற்போக்கு பேசுவோம். இதே நம்ம இலக்கிய கூட்டங்களை வர பெண்களை நம்ம எப்படி நடத்துற மாதிரி அது நமக்கு தான் தெரியும். நானே நிறைய இலக்கிய கூட்டங்களை கலந்துருக்கிறேன், பார்த்துருக்கேன். இதுக்கெல்லாம் எந்த மாறுபாடும் கிடையாது. ஹிந்துவிசமும் எந்த வரமும் பெண்களுக்கு எதிரானது, எந்த சித்தாந்தமும் பெண்களுக்கு எதிரானது. நம்மள மாதிரி இடதுசாரிய சிந்தனையாளர்கள் சொல்றவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு ரேர்ஸ் ஆஃப் தி ரேர் தான் பத்தி பேசலாம். 90% பேசுறேன். அவங்களுக்கும் பெண்கள் மீதான புரிதல் சரியா இருக்காது. சொல்றாங்க, ஒரு இலக்கிய கூட்டத்தில் இப்ப தமயந்திக்காவே வந்தாங்க. அவங்க வரும்போது ஒரு ஸ்பௌஸா வர்றாங்க. தனியா வரணும்னா அதுக்கு ஒரு பேரியர் இருக்கு, இல்ல வளரணும்னா அதுக்கு ஒரு பேரியர் இருக்கு. அப்ப உனக்கெல்லாம் என்ன, வீட்டுல இருக்காங்க என்ன,
அப்படின்னு ஒரு இதுக்கு பேலன்ஸ் இத்தனையும் நம்ம கடந்து வரணும். அதனால வந்து ஜாதி மதம் கடந்து அதாவது ஜாதி மதம் மொழி இனம் உலகம் கடந்து எந்த சித்தாந்தங்களுக்கும் கடந்து பாகுபடுத்தி பார்க்கறது எதுன்னா ஜாதியத்தை விட கொடுமையானது பெண்ணை நீ மதிக்காததுதான். பெண்மையை பெண் சார்ந்து நீ எந்த முடிவுமே எடுக்கிறது இல்லை. பெண் சார்ந்தே பார்க்கறது ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலேயே நம்ம வேடிக்கை பார்க்குற நம்ம சமுதாயம், பெண்ணை உலகத்தை ஒன்றுமில்லாதவங்க எடுத்துக்கொண்டே இருக்கிற நம்ம அரசியல் பொருளாதாரம், இப்படி அன்றாட நம்ம வீட்டுல ஒரு சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா வரவங்களும் அப்படியே லேடிஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமா ரொம்ப ஃபேமிலிகள்னு சொல்றவங்க சேலை கட்டி அழகா பவ்யமா மதுரைல என்ன சொன்னாலும் ரொம்ப சகிச்சு தன்மையா ஒரு மாதிரி வில்லி கேரக்டர்ல வரவங்க வந்து ரொம்ப ட்ரெஸ் போட்டு மீடியாவெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய வன்முறை. மாடர்ன் ட்ரெஸ் போட வச்சுக்கிறது இல்லையா, மாடர்ன் ட்ரெஸ் போட்டா வித்தியா அவங்களுக்கு சிந்தனை இருக்காதா, இதெல்லாம் எப்படி கேட்கறது? இப்ப அதெல்லாம் அந்த இதெல்லாம் நம்ம யாரு இதோட புரிதலெல்லாம் நமக்கு எங்கிருந்து வரணும், யாரு கற்றுக் கொடுப்பாங்க? அது கற்றுக் கொடுக்கணும், இலக்கியம் கற்றுக் கொடுக்கணும். மீடியாஸ் பாக்குறவங்க பசங்களே பாக்குறாங்க, ஏன் நீ பொட்டு வைக்கலையா அப்படின்னு ஒரு ஹீரோ கேட்பாங்க, ஏன் பொட்டு வைக்கணுமா அப்படின்னா அது தெரியாது. இது மாதிரி நம்ம சாதாரணமா இருக்கும். எல்லாருலேயும் சாரியே கட்ட மாட்டான். சீரியல்ஸ்ல பாருங்க எந்த வீட்லயும் சாரியே கட்ட மாட்டாங்க, சுடிதாரே போட மாட்டாங்க, மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவாங்க. பாக்குறதுக்கே முகம் சுழிக்கிற ட்ரெஸ் போடுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது, முகசுழிப்புனே கிடையாது. அபியூஸ் 2 வயசுலயும் நடக்குது, 60 வயசுலயும் நடக்குது. அபியூஸுக்கும் துணிக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ மோசமான பெண்ணா, நீ சித்தரிக்கிறனா, நீ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள மூளை செலவை செய்யறது எது? இலக்கியங்கள் தான். ஒத்துக்கிறீங்களா? இலக்கியங்கள் தான். நம்ம சினிமாவே பார்க்குறோம், நம்ம நிறைய சினிமாஸ் பார்க்குறோம். நம்மளோட இதெல்லாம் வந்து நம்ம இன்பில்டா நம்மளே அறியாம நம்ம மனசுக்குள்ள இதெல்லாம் போயிடும், நமக்கே தெரியாது. அதுக்கு வந்து எந்த சாரியும் வலது சாரியும் கிடையாது, இடது சாரியும் கிடையாது, எல்லா சாரிக்கும் அந்த சிந்தனை இருக்கும். வைஃப் எப்படி இருக்கணும்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம், ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கான வரையறையெல்லாம் நம்ம வச்சுக்கிறதே இல்லை. அது வந்து இந்த சமுதாயம் தான் தீர்மானிக்குது. ஒரு ஸ்பௌஸ் இருக்காங்கன்னா நம்ம வீட்டில் இப்போ நம்மளே இருக்கோம், நானே இருப்போம், அவங்களே இருப்பாங்கன்னா அது யாரும் டிஃபைன் பண்ணலாம்? சமுதாயம் டிஃபைன் பண்ணுது. நீ என்ன செய்யணும் அது சமுதாயம் தான் டிசைட் பண்ணணும். நீ என்ன செய்யணும், நீ இப்போ என்ன பேசணும், இப்போ நீ வந்தால் நீ என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் முடிவெடுக்க முடியாது. ஒரு ஆள் முடிவெடுத்து இன்னைக்கு நான் வெளியில நைட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பெண் முடிவெடுக்க முடியாது. நீ என்ன சாப்பிட்ற, நான் வெளியில சாப்பிட்டா உனக்கு எதாவது செஞ்சு வச்சுட்டு போகணுமா, இதெல்லாம் சில திங்ஸாக இருக்கும். ஆனால் நம்மளோட டெசிஷன்ஸு எங்கே இருக்குது, டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸே வந்து பெண்களுக்கு இப்போ வரைக்கும் இல்லை. இருக்கிறனால பாருங்க எவ்வளோ கேள்விக்குறதாக தான் நம்ம இருக்கோம். இப்போ அரசியலை வந்துட்டாங்க, 33% இடம் ஒதுக்கீடு இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா 33% எல்லாம் நாடாளுமன்றத்துலலாம் வந்துச்சுன்னா அவ்வளவு ஆண்களோட வளர்ச்சி பாதையே ஸ்டாப் ஆகிடுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய உணர்வு நிலைகளில் மாற்றம் வராம பெண் விடுதலை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் 1000 பெரியார் வந்தாலும் மாற்றப்படலாம். 1000 பேர் இருக்கு, டெய்லி ஒரு பெரியார் கரெக்டா கூட நம்மளுடைய சடங்கு நிலைகள்ல சம்பிரதாய நிலைகள்ல இதெல்லாம் மாற்றம் இல்லாமல் நான் வந்து எப்பவுமே வெட்டி போடுற பழக்கமே இல்லை. எனக்கு பெருசா எனக்கு தாலிலையும் எனக்கு பெரிய சென்டிமெண்ட் கிடையாது. ஆனால் என்னோட ஸ்டாஃப் ஒருத்தங்க ஒரு நாள் நான் எப்பவுமே கோர்ட்டு ஒயிட் சாரி கட்டிட்டு போயிட்டு இருக்கான். பியூர் ஒயிட் சாரி தான் கட்டுவேன். நான் முன்னாடி ரெகுலரா கோர்ட்டுக்கு வந்து கலர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஒரு நாள் ஃப்ரைடே நான் எப்பவுமே வந்து சும்மா இந்த மாதிரி தாலி எல்லாம் போடணும், நான் சும்மா நைட்டு வீட்டில் வந்து கட்டி வச்சுருக்கேன். காலையில் நீ பார்த்துட்டு என்னன்னா வெள்ளிக்கிழமை அதுக்கு இருக்கீங்க, எனக்கு சத்தியம் பண்ணி எனக்கு செய்தே கலக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி என் வீட்டில் இருக்கு. ஏன்னா அம்மாவை எங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா முதல்ல அப்படின்னு. இந்த மாதிரிலாம் ஒரு சமுதாய சிந்தனைகள் இருக்கு நமக்குள்ள. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி 2 நாள் என்னை பார்த்து ஏமா இப்படி அவங்க என்னன்னா அவங்களோட உணர்வு நிலையில் என்னன்னா இன்பில்ட்டா நம்மளே அறியாம நமக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து இந்த சமுதாயம் விதைத்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம என்னன்னே தெரியாம நம்மளால ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம். எனக்குமே ஆரம்பிக்கணும் தெரியாது. அது எவ்வளோ வகையில நான் எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல அது வெளிப்படும். நம்ம இன்னமும் பாருங்க, நம்ம நிறைய பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் போகாத, அங்கே இவ்வளோ நேரம் அங்கே வேணும், கூட்டம் முன்னே நீ சீக்கிரமா, சும்மா அவங்கள மாதிரி பேசிட்டு இருக்காத, நிறைய சொல்லுவோம். பசங்கிட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம கவனமா இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி எந்த வரையறையும் வந்து என்ன சொல்றது, ஆண்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. ஆண்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. அது அவன் வந்து ஏன் நம்ம வந்து இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது மீரா மாதிரியான ஒரு ஆத்தர் நமக்கு கிடைச்சது எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம் நினைச்சிங்க. இனி வந்து மீரா வந்தாலும் நம்ம மாற்றத்துக்கு பின்னாடிதான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது அது யாரும் ஒருத்தருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும்.
முடிவெடுக்கிற டெசிஷன் நான் வந்து சொல்றது வந்து என்னன்னா, பெண் விடுதலை இருக்குதுன்னா பெண்ணுக்கான டெசிஷன் பெண்ணே எடுக்கப்படுதுதான். எல்லா பெண்கள் தற்கொலை செய்வதற்கு முன்பு கூட நமக்கு யாருமே இல்லைன்னு அந்த பெண் நினைக்க வைக்குது. ஒரு டைவர்ஸ்க்கு வர பெண்கள் வந்து தான் குற்றம் பண்ணப்பட்டவங்க தான் நினைக்கிறாங்க. நமக்கு அந்த டைவர்ஸ்க்கு வர பெண்கள் வந்து நான் வெறும் குற்றவாளி, நான் தப்பு செஞ்சுட்டோங்கிற மனநிலையை இந்த சமுதாயம் கொடுக்கிறது. டெசிஷன் அப்பாவுக்கு கத்துருவாரு, அம்மாவுக்கு அதையும் தாண்டி அவங்க டைவர்ஸ் பண்ணும்பொழுது அந்த சமுதாயம் அதை லேபிள் பண்ணுது, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுது. அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியல. அதனால நம் கல்யாணம் என்கிறது பெரிய சாதனை கிடையாது, அதை தாண்டி சாதனைகள் நிறைய இருக்குன்னு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். பெண் சார்ந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து நம்ம உறுதுணையாக இருக்கிற புத்தகங்களை வந்து உங்களோட வாசிப்பயத்தில் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பண்ணணும். கேஆர் மீரா மாதிரி ஒரு ஆத்தர், நீங்கள் ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு பெண் கூட்டத்தில் வச்சு மாதிரி சின்ன அடிச்ச மாதிரி ஒரு ஆத்தர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புக்கெல்லாம் இப்போதான் கொஞ்சம் மொழிபெயர்ப்பு வந்துட்டு இருக்கு. நான் நேற்று சொல்ல ஃபெமினிஸ்ட் ஜர்னலிஸ்ட் சஜஷன்ஸ் சொல்லிட்டேன். புக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் படிங்க, இங்கே இருக்கிறவங்க படிங்க, மாயா ஏஞ்சலை கண்டிப்பாக படிங்க, ஷீலா ரவுபாத்தன் படிங்க. எப்படி நிலங்களில் கூட பெண்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இந்த ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினச்சிக்கிறேன் சாரி. நம்ம ஆடி மாதம் வந்து சிவப்பு கலர் சேலை கட்டுறோம் இல்லைங்களா, ஆடி மாதம் பெண்கள் எல்லாருமே முதல்ல சிவப்பு கலர் சேலை கட்டுவாங்க, சாமி வரும், நிறைய பார்க்குறோம் எல்லாருமே. ஷீலா ரவுபாத்தன் ஒரு ஆத்தர் வந்து சொன்னாங்க, நிறங்கள் இருக்கிற ஆண் பெண் வேற்றுமை, நிறங்களில் இருக்கிற பாகுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஆகாத கலர்னு சொல்லுவோம், ஆனா எந்த ஆம்பளை பையன் பிளாக் போட்டாலும் ஆகும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு முக்கால்வாசி பிளாக் தான் கொடுப்பாங்க, ஆஃப் ஆகும். பெண் பிளாக் சேலை கட்டினா ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். கலர்ல இருக்கிற வேற்றுமை வந்து என்னன்னா, இப்போ அந்த இதுல வந்து என்னன்னா நிலவுரிமை சமுதாயத்துல ஆடி மாசம் வந்து நிறைய பயிர் இதெல்லாம் வந்து அறுவடை முடிஞ்சு வர மாசமாகும். அது வந்து சொல்லியிருக்காங்க இந்தியன் இதுல. அது எதுல எனக்கு படிச்சேங்கிறது எனக்கு ஞாபகம் வச்சு முடிஞ்சா நம்ம புக்கு சொல்றேன். அப்போ வந்து என்னன்னா, வீட்டுல வந்து சண்டை கட்ட முடியாம அவங்க வந்து வீட்டுல வந்துதான் சண்டை கட்ட முடியாம ஒரு கலர் வந்து சிவப்புங்கிறது வன்முறை, அவங்க இங்க வென்டிலேட் பண்ணிக்குவாங்க, ஏதோ ஒரு இடத்துல அவங்க வென்டிலேட் பண்ணிக்குவோம். அதுதான் அந்த கோயிலுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கிற. நீ அறுவடை காலத்துல இருக்கிற பயிரே வருமானம்லாம் நீ கேட்கக்கூடாது, உனக்கு சிவப்புங்கிறது வன்முறை, அதை நீ எங்க கொண்டு விட்டுருமா, நீ கோயிலுக்கு மாதிரி ஒரு இடத்துல வந்து உன்னோட வன்முறையை வந்து குறைச்சிட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட்டா வந்துடும். இதெல்லாம் சாமி யாரும் வந்து கழிச்சு போயிடுவாங்க. இதெல்லாமே நம்ம பாகுபாடுங்கிறாங்க. ப்ளூ பெண்களுக்கு பிங்க் ப்ளூ ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது சாஃப்டா இருக்குமா, மனநிலையே ஆஃப் பண்ணிருக்குமா. டார்க் ப்ளூ போட்டாங்கன்னு வச்சுங்க, ஆண்கள் பாருங்க எப்பவுமே பயங்கரமான கலர்ஸ் போடுவாங்க, அதுதான் அவங்களுக்கு அழகா இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அப்புறமா லைட் கலர்ஸ் கிரீனு பிங்கு பிளாக். உமன்ஸ் டே நான் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கேன். இதை தாண்டி கலர்ஸே இல்லை, பிங்கு கிரீனு ப்ளூ வயலட்டு இந்த கலர். ஒருத்தர் கூட பிளாக் நான் கூட வித்தியாசமாக பிளாக் எடுப்பது நம்ம இது எகெயின்ஸ்டாக இருக்குமா, வேணாமா நீங்கள் ஸ்டாஃபே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு வந்து போடுற கலர்ஸ் எல்லாமே வன்முறையை குறிக்கிற கலர்ஸ் எல்லாமே ஆண்களுக்கானது, மென்மையை குறிக்கிற கலர்ஸ் எல்லாமே பெண்களுக்கானது. இன்னமும் நம்மளே அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாற்றங்கள் எங்கே நம்மகிட்ட கூட வரல, நம்மள மாதிரி இலக்கிய பேசுகிறவங்களை கூட இன்னும் பெருசாக யோசிக்கலாம். அது வந்து நம்ம உணர்ந்துதான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து யாராச்சும் வித்தியாசமா ஒரு கார்த்திக் நேதாவோ இசையோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசை வெளியிலலாம் மாலதி மைத்திரிகளெல்லாம் பயங்கரமா எழுதுறாங்க. ஏன் மாலதி மைத்திரி சுருத்தராணி மட்டுமே விமர்சனம் பண்றாங்க, ஏன் இந்த விமர்சனம் பண்றது யாருக்கு? அவங்க எழுதுற கவிதை கரெக்டா விமர்சனத்துக்கு உட்பட்டது, ரசிக்கக்கூடியது, கவிதை ரசிக்கப்பட வேண்டியது, ரசிக்கக்கூடியது, அதுல மாற்றம் இல்லை. ஏன் இவங்க வந்து பெண்ணுடன் பற்றி இவங்களும் அதே உணவை பத்தி தான் கவிதை எழுதுறாங்க, சுதந்திராணியும் மாலதி மைத்திரியும் அதே தான் எழுதுறாங்க, ஏன் இவங்களை மட்டும் விமர்சனம் பண்றாங்க? ஏன்னா இன்னும் இலக்கியவாதிகள் என்று சொல்லக்கூடிய நவகுலம் இந்த மாதிரியான பெண் பற்றி சரியாக புரிவதில்லை. அதனால நான் வந்து இந்த இடத்துல இந்த தளத்தை நான் சொல்றது சரியா தவறா என்று சொல்ல, அனைவரும் நான் உட்பட பெண் சார்ந்து பெண்ணை இயல்பாய் வாழ்வதற்கு நம்மால் எது முடியுமோ அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதை நாம் வருங்கால சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண் சார்ந்த பார்வையிலேயே வந்து உலகம் பார்க்கப்படணும் கிடையாது, ஆண் சார்ந்தும் பார்க்கக்கூடாது. சமநிலையில் இருக்கிற நானும் நீயும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத ஒரு பார்க்குற காலகட்டங்கள் வர வரைக்கும் இளைஞர்களோட இலக்கியங்களை தொடர வேண்டும். மேலும் மேலும் இதெல்லாம் வளரணும். மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்க ஒரு கூட்டத்துக்கு வர கேட்கிறேன்.